ராசிபுரம் அருகே நடத்துனர் நிறுத்தாததால் பேருந்தில் இருந்து குதித்த மாணவி காயமடைந்த நிலையில் அந்த பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தற்போது அந்த மாணவியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் நந்தா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தை சேர்ந்தவர் விக்ரமராஜா, கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி சுமதி. இவர்களுக்கு 15 வயதில் இனியாஸ்ரீ என்ற மகள் இருக்கிறார். திம்மநாயக்கம்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி ஆங்கில தேர்வுக்காக ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பஸ் நிறுத்தத்தில் பஸ்ஸிற்காக காத்திருந்தார். இந்த நிலையில் அரசு பஸ்ஸை அவர் தவறிவிட்ட நிலையில் அதன் பின்னர் வந்த தனியார் பேருந்தில் ஏற முற்பட்டார். அந்த கண்டக்டர் ஏற்றிக்கொண்ட நிலையில் திம்மநாயக்கம்பட்டி அரசு பள்ளி அருகே பேருந்து நிற்காது, அது 100 மீட்டருக்கு முன்புள்ள பேருந்து நிறுத்தத்தில் மட்டுமே பஸ் நிற்கும் என கூறியதை அடுத்து அந்த மாணவியை ஏற்றிக்கொண்டு கண்டக்டர் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பஸ் அதாவது பள்ளி அருகே பஸ் மெதுவாக செல்லும், நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம் என அலட்சியமாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அதனை ஒத்துக்கொண்ட அந்த மாணவி பள்ளி அருகே பஸ் சென்ற போது அங்கு அந்த மாணவி அந்த பஸ்ஸில் இருந்து குதித்திருக்கிறார். இந்த நிலையில் குதித்த போது மின் சக்கரத்தினுடைய அருகே அவள் விழுந்திருக்கிறாள். இதில் அவளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கண்டக்டருடைய அலட்சியம் காரணமாக ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பகுதியில் 8:30 மணி அளவிற்கு அந்த தனியார் பேருந்து வந்தது. இதனை கண்டித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த பஸ்ஸை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பஸ் மங்களபுரம் காவல் நிலையத்தில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டக்டர் மற்றும் டிரைவரிடம் மங்களபுரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராசிபுரம் அருகே பேருந்து நிற்காததால் மாணவி கீழே இறங்கிய போது விழுந்து காயமடைந்த நிலையில் பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.